ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு ஈஸ்டர் வாழ்த்துக்கள். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் கையை கொடுத்து இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழு பண்டிகையின் திருநாளினுடைய வாழ்த்துக்கள் அப்படி சொல்லுங்க போலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்கள் அப்படி சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் உண்மையாக அந்த உயிர்த்தெழுதலின் பண்டிகை நாளில் நாம் உண்மையாய் அவருடைய வசனத்தை உண்மையாக கேட்கும்போது தான் அந்த சாரம்சத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஆமென். அல்லேலூயா. இல்லைன்னா ஏதோ மற்ற ஆராதனை போல தான் வந்தோம் போனோம், ஏதோ கேட்டோம், பாதி கேட்டு கேட்காத மாதிரி தான் இருக்கும். அதனால் உண்மையான அந்த கருத்துக்களை நம்ம உன்னிப்பாக நம்ம கேட்கும்போது தான் ஆண்டவர் நம்ம மூலியமாக கர்த்தர் மகிமைப்படுவார். நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு யார் சாட்சிகள் தெரியுமா? யார் சாட்சிகள் தெரியுமா? எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம். மத்தேயு 28 ஏமா மேனகா சிஸ்டர், இப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சிகள் யார் அப்படின்னா நம்ம தான் சாட்சி. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். ஆகவே அவர் உயிர்த்தெழுந்ததற்கு ஏமா கிள்ளிட்டீங்களா? சரி சரி, அமைதி அமைதி அமைதி, பேசக்கூடாது. உன்னை யாரும் திட்டல சாமி, அமைதியா உக்காந்துரு. நீ பேசாது இருந்தா போதும், அமைதியா இருந்தா போதும். அதனால சொல்றாரு மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் சொல்லும் போது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து தம்முடைய கடைசி நாட்கள்ல அவருடைய அப்போஸ்தலர்கள்ல அவருடைய சீசர்களிடத்துல சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. அதனால நீங்க போய் என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. நீங்க உலகமெங்க போய் சர்வசிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த சாட்சியை யாருக்கிட்ட சொன்னார் அப்படின்னா நம்முடைய சீசர்கள் அப்போஸ்தலர்களிடத்துல தான் முதலாவது என்ன பண்ணார், சாட்சியா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளையா கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி அந்த சீசர்கள் கண்ணார பார்த்தாங்க. ஆமென். அல்லேலூயா. லூக்கா 24ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 24:5. அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இங்க என்ன சொல்றாரு, அப்ப உயிரோடு இருக்கிறவரை மருத்துவர் இடத்துல கல்லறைகள்ல போய் தேடினா இயேசு நேரம் அங்க இருக்க மாட்டார். ஆமே, அவர் உயிர்த்தெழுந்துட்டார். அங்க போய் தேடி போனாங்க, ஆனா அங்க அவர் இல்லை. ஆமே. இன்னைக்கும் கல்லறை தோட்டம் மாதிரி இன்னைக்கு என்ன பண்றாங்க, நிறைய இடங்கள்ல அப்படி அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமே. ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவரை நம்ம மருத்துவர் இடத்துல தேடுகிறது என்ன? மருத்துவங்க கிட்ட தேடினா மருத்துவங்க தான் அவருடைய சடலம் தான் அங்க இருக்கும். ஆமென் சொல்லுங்க. உயிரோடு இருக்கிறவருடைய சடலம் அங்க இருக்காது. ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் இங்க இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார்னு சொல்றாரு. அங்க இங்க இந்த வசனத்துல இருந்து என்ன சொல்றாருன்னா, அவர்கள் அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த இரண்டு பேரும் அவர்களை நோக்கி, எந்த இரண்டு பேர்? மேல உள்ள வசனத்தை படிங்க. பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த இரண்டு பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். யார் அவங்க? 2 தேவதூதர்கள். ஆமென் சொல்லுங்க.
அல்லேலூயா. அப்ப முதலாவது சாட்சி உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி அப்ப முதலாவது தேவதூதர்கள், இரண்டாவது நம்ம, ஆமென் சொல்லுங்க, அப்படியே சீசர்கள். ஆகவே மூன்றாவது இப்ப சொன்னா 1 கொரிந்தியர் புத்தகத்துல 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல நீங்க மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். நான் அடைந்ததும் என்னவென்றால் வேத வாக்கியங்களின்படி எல்லாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி, ஆமென் சொல்லுங்க. அப்ப 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்தார். அவர் வேத வசனத்தின்படி வேத வாக்கியங்களின்படி ஆண்டவர் என்ன பண்றாரு, சாட்சியா இருக்கிறார். இந்த வேத வசனம் தான் சாட்சி. ஆமென், அல்லேலூயா. தேவ தூதர்கள் சாட்சி, அப்போஸ்தலர்கள் சீசர்கள் சாட்சி. ஆனா வேத வாக்கியங்கள், இந்த வார்த்தைகள் சாட்சி சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. வெளிப்படுத்தல் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, பிரகடன புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அந்த 1:3, இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதுல எழுதியிருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மரிச்சேன் ஆனாலும் சதா காலம் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றார். அப்ப இயேசு தாமே அவர் சொன்ன வார்த்தை, நான் உயிரோடு மரிச்சேன் ஆனா சதா காலம் நான் எப்படிதான் இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்ப இந்த வசனத்தை யாரெல்லாம் கை கொண்டு இதை கேட்கிறவங்க, இது கை கொள்ளுகிறவங்க, இதன்படி என்ன பண்றாங்க, செய்கிறவங்க, அது என்ன சொல்றாரு அந்த வசனம் சொல்றது, வாசிக்கிறவன், கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள். 3 கூட்ட மக்கள். வாசிக்கணும், கேட்கணும், கை கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அப்ப இவர்கள் தான். அப்ப இவர்கள் இயேசு மரிச்சேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறன்றதுக்கு சாட்சி அவங்க தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 15வது வசனம், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை மருத்தோர்ந்து எழுப்பினார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து ஜீவாதிபதியை என்ன பண்ணீங்க, நீங்க கொலை செஞ்சீங்க, ஆனா அவர் உயிரோடு என்ன பண்ணியிருக்கார், எழுந்திருக்கிறார். அதுக்கு நாங்கெல்லாம் சாட்சின்னு சொல்லி அங்க பேதுரு, அங்க யோவான், எல்லா சீசர்களும் என்ன பண்றாங்க, பிரசங்கிக்கும் போது அந்த வார்த்தைகளை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. 4ஆம் அதிகாரம் 33வது வசனம், அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப முதலாவது நம்ம சாட்சி, ரெண்டாவது தேவதூதர்கள் சாட்சி. நம்ம ஏன்னா அவருடைய வார்த்தையை கேட்டதுனால தான் நம்ம ஞானஸ்நானம் எடுத்து அவரோடு கூட சபையில ஐக்கியமா மாறி இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அவர் சொன்னா நீங்க உலகம் எங்க போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, அப்ப ஞானஸ்நானம் எடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்து, அப்ப என்ன பண்ணுங்க, நீங்க நான் கட்டளையிட்ட யாவை அவர்கள் கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அந்த உபதேசத்தை கேட்டதுனால தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அங்கத்தினால மாறிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் நம்ம விசுவாசம் ஆண்டவர் மேல வச்சிருக்கிறோம். அதனால நாம முதல்ல சாட்சி, ரெண்டாவது தேவதூதர்கள் சாட்சி, மூன்றாவது வேத வாக்கியங்கள் சாட்சி கொடுக்குது, நாலாவது இயேசு கிறிஸ்தே சாட்சி கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. 5வது சீசர்கள் சாட்சி கொடுக்குறாங்க. இயேசு கிறிஸ்து ஜீவாதிபதி கொலை செஞ்சீங்க நீங்க, ஆனா இயேசுவை தேவன் என்ன பண்ணாரு, உயிரோடு எழுப்பி இருக்கிறான்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இங்க பவுல் சாட்சி கொடுக்கிறார். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கும் போது, வாக்குவாதம் பண்ணினார்கள் சிலர் என்றார்கள். அவர் இயேசு கிறிஸ்துவையும் உயிர்த்தெழுதலையும், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பவுல் அந்த மார்ஸ் மேடையில என்ன பண்றாரு, அங்க போயிட்டு நின்றுக்கணும் என்ன பண்றாரு, பவுல் சாட்சி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து மரிச்ச உயிரோடு இன்றைக்கு இருக்கிறார்ன்றத அவர் சாட்சி கொடுத்து என்ன பண்றாரு, பிரசங்கிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா,
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, சகோதரரே, இடம் கொடுங்கள். இப்ப பேதுரு சொல்றார், தைரியமா தாவீதை குறித்து என்ன பண்ணுங்க, பேசுறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கள். அப்ப வந்து தாவீது மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்ட அந்த கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்ம கிடைக்குது. பாதாளத்திலே விடப்படுவது இல்லை என்றும். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் இந்த பூமியில அழிஞ்சு போறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு முன்னறிந்து. ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்துல பேதுரு வந்துட்டு என்ன பண்றாரு, தாவீதை மையப்படுத்தி என்ன பண்றாரு, இந்த இடத்துல சாட்சி கொடுக்கறத நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு முதலாவது நம்ம சாட்சி சொல்லணும். ஆமென். ரெண்டாவது தேவதூதர்கள் அவங்க சாட்சி கொடுத்தாங்க, அவர் உயிரோடு இருக்கிறவரை மருத்துவ இடத்துல தேடுகிறது என்ன அப்படின்னு சொல்லி அந்த ஸ்திரீகள் பயந்து போய் கல்லறையை போய் பார்க்கறதுக்கு போனாங்க. கல்லை யாரு நமக்கு புரட்டி தள்ளுவாங்க அப்படின்னு சொல்லி பயத்தோடு போனாங்க. ஆனா ஏறி பார்க்கும்போது அங்க வந்து கல் புரட்டி வைக்கப்பட்டிருந்தது. ஆமீன் சொல்லுங்க. உள்ள போய் பார்க்கும்போது அங்க வந்து சிலைகளை தவிர வேற ஒன்றும் என்ன பண்ணல இல்லை. இயேசு உயிரோடு எழுந்துட்டார். யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, தேடுறாங்க. அப்போ அவங்க வந்து சொல்றாங்க, நீங்க யாரை தேடுறீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, கேட்கிறாரு. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவர் இல்லை, அவர் சொன்னபடி அவர் உயிர் தெழுந்தாருன்னு சொல்றாரு. ஆமேன் சொல்லுங்க. அப்ப நாம முதலாவது நம்ம என்னவா இருக்கணும், சாட்சியா சொல்லணும். ஆமேன் சொல்லுங்க. இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உயிர்த்தெழுதலை குறித்து வேதாகமத்துல வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல வந்து ஏறக்குறைய அப்போ இங்க உயிர்த்தெழுதல்ல ஏறத்தாழ 40 தடவை வந்து என்ன பண்றாரு, குறிப்பிட்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. இந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான ஏறத்தாழ 40 தடவை உயிர்த்தெழுதலை குறித்து புதிய ஏற்பாட்டில் அப்படி சொல்லப்படுது. அப்ப பிறப்பு வந்து ஒரு அற்புதமான பிறப்பு. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு ஒரு அற்புதமான பிறப்பு. ஆமேன் சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுதல் அதை விட பெரிய ஒரு அற்புதம். ஆமே, அவர் பிறந்ததே ஒரு அதிசயம் தான், அற்புதம் தான். ஆனா அதை விட உயிர்த்தெழுதல் அதை விட ஒரு பெரிய அற்புதம். பெத்லகேமுடைய தொழுவத்துல அல்ல, எந்த மனிதனுடைய வாழ்வு ஒரு அடக்காரதனையோடு கூட என்ன பண்ணுது, ஒவ்வொரு மனிதனுக்கும் அடக்காரதனையோட அவனுடைய சாப்டர் க்ளோஸ். ஆமேன்னு சொல்லுங்க. அதோட முடிகிறது. ஆனா கிறிஸ்துவனுடைய பூலோக வாழ்க்கை வந்துட்டு வாழ்வை வந்துட்டு ஒரு பண்டிகையுடன் வந்து என்ன பண்ணுது, நிறைவடைகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப உயிரோடு இருந்து செத்து போன ஒருவரை நாம் வந்துட்டு என்ன பண்ணல, இங்க தேடி வரல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. செத்தும் உயிரோடு இருக்கிற ஒருவரையே நம்ம வந்து என்ன பண்றோம், விசுவாசித்து கொண்டிருக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. அதான் வந்துட்டு வெளிப்படுத்தல் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 7 சபைகளுக்கும் இயேசு தம்மை அறிமுகப்படுத்தி அவர் சொல்லும் போது, வெளிப்படுத்தல் புத்தகத்துல வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல சொல்றாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அவர் இருந்தவர் நான் மரிச்சேன், ஆனாலும் இன்னைக்கு என்ன பண்றேன், இன்னைக்கும் உயிரோடு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமேன், அல்லேலூயா. அப்ப வந்து கிறிஸ்தவமே வந்துட்டு உயிர்த்தெழுதலுடைய ஒரு மார்க்கம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையை வந்துட்டு ஒரு உயிர்த்தெழுதல், அப்பப்ப நம்மளுடைய உயிர் மிச்சி உண்டாக்கிட்டே இருக்கும் நம்முடைய சரீரம். ஆமேன், அல்லேலூயா. அதுதான் மார்க்கமா இருக்குது. அப்ப கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசமும் விருதா என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவனுடைய உயிர்த்தெழுதல் புதிய ஏற்பாட்டின் மையப்பொருளாக வந்துட்டு என்ன பண்ணுது, முக்கியத்தை வந்து என்ன பண்ணுது, இடம்பெற்றதா காணப்படுது. அதனால வந்து நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய நடத்தையும் உயிர்த்தெழுதலுடைய சத்தியத்தை கொடுப்பதற்கே தேவனுடைய திட்டமும் நோக்கமா என்ன பண்ணுது இருக்கிறது. ஆமேன் சொல்லுங்க. அப்போ அந்த பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்டர், இந்த புதிய இந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் நாள் வந்துட்டு எதுக்கு அடையாளம்னு சொன்னா, வசந்த காலத்துக்கு அடையாளம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது ஒரு விடியற் காலம் போல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வசந்த காலத்துக்கு அடையாளமாக இங்க சொல்லப்படுகிறது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆங்கில பதத்துல வந்துட்டு அந்த வசந்த காலத்துக்கு பிரதான ஆங்கில பதம் ஈஸ்டர் என்று சொல்லப்படுகிறது. ஆமேன். அப்ப வந்து நமக்கு ஒரு விடிலை தருகிறதான ஒரு உதய சூரியனை போல தோன்றி கிழக்குல இருந்து எப்படி காலையில அங்கிருந்து தோண்டி கிழக்கு பக்கத்துல இருந்து எப்படி தோண்டி வருகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடிவெளியா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உதிச்சு வந்திருக்கிறார்.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதுதான் பஸ்கா பண்டிகையினுடைய முக்கிய அப்ப பண்டிகை குறிக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு அவர் எழுந்திருக்கிறார். அப்ப கிறிஸ்துவனுடைய வருகை வந்துட்டு பாத்தீங்கன்னா, அப்ப வந்து முதல் வருகை வந்து எதுக்கு அடையாளம் அப்படின்னா, அவருடைய கிறிஸ்துமஸை குறித்து வந்து என்ன பண்றது நம்ம சொல்லப்படுகிறது. ஆனா வருகைக்கான மறு உத்தரவை வந்துட்டு பார்க்கும்போது, அதுதான் வந்துட்டு அந்த உயிர்த்தெழுதல் தான் வந்துட்டு என்ன பண்றாரு, அவர் 2வது வருகைக்கு அடையாளமா சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. நம்ம 2வது வருகையில வந்துட்டு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறப்பை வந்துட்டு நம்ம பிறந்துட்டோம். ஆனா பிறப்பு அதுக்கு அடையாளமா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, பிறப்பை குறித்து நம்ம கிறிஸ்துமஸா கொண்டாடுறோம். ஆனா உயிர்த்தெழுதல் என்பது நாம் மறுபடியும் ஆண்டோடு கூட நெருக்கமான உறவு ஐக்கியத்தை வச்சு இருக்கும்போது, நம்மளை மறுபடியும் ஒரு விடிகால வெளிப்பை போல ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, நம்முடைய வாழ்க்கையில உதிக்கபடிக்கு தான் இந்த 2வது அந்த உயிர்த்தெழுதல் பண்டிகை கர்த்தர் வந்து என்ன பண்ண கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுதான் ஈஸ்டர். அப்போஸ்தலர் 1:1 நீங்க வாசித்தீங்கன்னா, வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகத்துல நடபடிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். அப்போஸ்தலருக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை நான் உண்டு பண்ணினேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் வந்து உயிர்த்தெழுந்த வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணாரு, மரிச்சார், உயிர்த்தோடு எழுந்தாலும் கூட அவர் வந்து பாருங்கன்னா, அவர் செய்யவும் உபதேசிக்கும் தொடங்கினாராம். 2 காரியம் அவருடைய வாழ்க்கையில நடந்துட்டே இருந்துச்சு. ஆமென். அப்போஸ்தலர் 1:11 பாத்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அங்கே வைங்க, அப்புறமா எடுத்துக்கலாம். அங்கே சர்ச்சிலே வைங்க. அப்ப வந்து சொல்றாரு பாருங்க, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து இந்த வானத்துக்கு எப்படி இயேசுவானவர் எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, இந்த இயேசுவானவர் எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மரிச்சார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். எழுந்து 40 நாள் அளவும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து உயிரோடு இருக்கிறன்னு சொல்லி காண்பிச்சார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு பிறகு வானத்தை அவர் எப்படி வந்துட்டு வந்தாரோ அதே போல பரலோகத்துக்கு போயிருக்கார். மறுபடியும் அதே போல மறுபடியும் வருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து எவ்விதம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்தாருன்னு சொல்லி நம்ம வந்துட்டு கிறிஸ்துமஸ்ல நம்ம படிக்கிறோம். வாசிக்கலாம். தாவீதினுடைய வம்சத்துல எப்படி வந்துட்டு பிறந்தாருன்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபத்துல வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, தீர்க்கதரிசியின் மூலமாய் முன்னே நம்ம சுவிசேஷத்தை பற்றி அப்ப பாருங்க, மாம்சத்தின்படி யாருடைய சந்ததியில பிறந்தாராம்? தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் தேவனுடைய சுதன் என்றும் மருத்துவர்ல இருந்து, அப்ப பாருங்க இங்க வந்து சொல்றாரு பாருங்க, பவுல் எழுதுறாரு. அப்ப மருத்துவர்ல இருந்து உயிர் தெழுந்ததுனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவகுமாரனாய் என்ன பண்றாரு, மரிச்சோர்ந்து உயிரோடு எழுந்த தேவகுமாரனாய் இன்றைக்கு என்ன பண்றாரு, அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுதான் ஈஸ்டர். ஆமென் சொல்லுங்க. அவர் வந்துட்டு அங்க சொல்றாரு, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு எல்லாரும் நாங்கள் சாட்சிகள் என்று சொல்றாரு. 36வது வசனம். நீங்கள் சிலுவையிலே அறிந்த இந்த இயேசுவை தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று அறிவே கடவர்கள் என்று சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவரும் கிறிஸ்துவமானவரை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார் என்று பேதுரு அங்க சாட்சி கொடுக்கறத பாக்குறோம். ஆமென் சொல்லுங்க. அந்த பேதுரு சாட்சி கொடுக்கும் போது அந்த வார்த்தையினால குத்தப்பட்டவன், நீங்க தான் கொலை செஞ்சீங்க, நீங்க தான் அவரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தையை கேட்டவங்க, குத்தப்பட்டவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, அது நாங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி உடனே என்ன பண்ணாங்க, அவங்க கிட்ட கேட்டு உடனே என்ன பண்ணாங்க,
அந்த நாட்கள்ல அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி வந்த அந்த மக்கள் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்கள் சொன்னா, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் பிரகடனம் 1:8, அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் சர்வ வல்லமுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமா இருக்கிறேன் என்று சொல்லி திருவள்ளம் பற்றினார். ஆமென் சொல்லுங்க. அவர் உயிர்த்தெழுதல் இல்லை, அவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் அல்பாவும் ஒமேகாவுமாக நான் இருக்கிறேன், ஆதியும் அந்தமா இருக்கிறேன், எனக்கு முடிவும் கிடையாது ஆரம்பமும் கிடையாது அப்படின்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் அங்க 17வது வசனத்துல வாசிக்கிறேன். அதுல 1:17 அதுல வெளிப்படுத்தல் 1:17, நான் அவரை கண்டபோது, இங்க அப்போ சொன்னாங்க யோவான் சாட்சி கொடுக்குறார், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்துல விழுந்தேன், அவருடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் நான் உயிருள்ளவராய் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்பாட்டின் காலத்துல கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பை அந்த உயிர்ப்பை காரியத்தை குறித்த அந்த முன்னறிவிப்புகள் வந்துட்டு வெளிப்படையான இல்லாவிட்டாலும் மறைமுகமா வந்துட்டு என்ன பண்ண பல இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப வந்து வாசித்தீங்கன்னா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க வந்துட்டு வாசிக்கும் போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆபிரகாம் நீங்க கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் தொழுது கொண்டு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆபிரகாம் வந்து இப்ப என்ன 100 வயதுல ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து ஈசாக்கை கொடுத்து, அந்த ஈசாக்கை பால் மறந்த பிறகு உன்னுடைய சுதன் என்றும் உன்னுடைய குமாரன் என்றும் பாராமல் எனக்காக நீ என்ன செய்ய ஒப்பு கொடு, அவனை வந்து பலியாக கொடுன்னு சொல்லும் போது, அப்படியே அவனை அழைத்து கொண்டு போய் என்ன பண்ணார், பலியிடுறதுக்காக தன்னுடைய வேலைக்காரரை கூட்டு போய் என்ன பண்ற, கழுதி கொண்டு போய் என்ன பண்றாங்க, குறிப்பிட்ட மலையில போய் நிறுத்தி வச்சுட்டு நானும் பிள்ளையாண்டானும் அங்க விட மட்டும் போயிட்டு என்ன பண்றோம், திரும்பி வருகிறோம் தொழுது கொண்டுன்னு சொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆனா அங்க போய் என்ன பண்ணாங்க, ஈசாக்கை ஆபிரகாம் வந்து என்ன செய்றாரு, பலியாக ஒப்பு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனாலும் கூட ஒரு மனிதனே தேவனுக்கு உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இப்படி தன்னுடைய குமாரன் என்று கூட பாராம பலி செலுத்த வந்து கையை ஓங்குறானேன்னு சொல்லிதான் ஆண்டவர் பார்த்து உடனே என்ன பண்ணாரு, ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டா மேல கையை போட்டுறாத, அவனுக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லும் போது, அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த சத்தத்தை திரும்பி பார்க்கும்போது ஒரு முள் புதர்ல சிக்கிருக்கிற ஒரு ஆட்டை பார்க்கிறார். அவர் தான் மறைவான ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே வந்து இப்ப நான் புதிய ஏற்பாட்டின் காலத்துல எபிரேய ஆட்கள்னு சொல்லும் போது, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனத்து வரைக்கும் நீங்க வாசிக்கும் போது வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17லிருந்து 19வது வசனம் வரைக்கும். மேலும் தாம் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மறுத்தொடர்ந்து எழுப்ப. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எஸ். அப்ப வந்து அப்ப வந்து சொல்ற, மறுத்தொடர்ந்து எழுப்ப தேவன் வல்லவரா இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் இயேசுவை குறித்த தாவீதினுடைய வார்த்தைகள் சொல்ற. சங்கீதம் 16வது சங்கீதத்துல 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, சங்கீதம் 16வது சங்கீதம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். எப்பொழுதும் முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை, ஆகையால் களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரியாசன நித்திய பேரமும் உண்டு.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25 28 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25 28 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, அவரை குறித்து தாவீது எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடிக்கு என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். தெரியப்படுத்தினீர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து குறித்து என்ன பண்றாரு? தாவீதினுடைய வார்த்தைகள்ல என்ன பண்றாரு? அவர் பரிசுத்த ஆவியினால இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்பாகவே ஆவியானவர்னால என்ன பண்றாரு? எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை பார்க்கிறோம். அப்ப ஏசாயா 57ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 11வது வசனத்தை வாசிக்கலாம். 53ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 53:11. அவர் சொல்றாரு, அவர் தமது ஆத்துமாவின் வருத்தத்தின் பலனை கண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தீர்க்கன் ஓசியா தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, 6ஆம் அதிகாரம், ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம், தானியேல் ஓசியா, அங்க பாருங்க 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே அவர் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்துல நாம பிழைத்திருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஓசியா தீர்க்கதரிசி சொல்றார், 2 நாளைக்கு பிறகு என்ன பண்ணுவோம்? அவர் எழுந்திருப்பார். 3ஆம் நாள்ல என்ன பண்ணுவோம்? அவருக்குள்ள நம்ம பிழைத்திருப்போம்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வந்துட்டு மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா 40வது வசனத்துல வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவே இந்த போதனையை சொல்றாரு. என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்துல, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றுல இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்துல இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்டு மரிச்சாரு. ஆனாலும் வந்துட்டு என்ன பண்ணாரு? பூமியின் தூளில என்ன பண்ணாரு? 3 நாள் அவர் என்ன பண்ணார்? படுத்திருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மீனின் வயிற்றுல யோனா 3 நாள் இருந்ததை போல அங்க 1ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல அப்படி சொல்லப்படுது. 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல மீன் வயிற்றிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டது போல ஆண்டவர் என்ன பண்ண? 3ஆம் நாள்ல இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசனங்களை நமக்கு நன்றா தெரிந்து வைத்திருக்கிற ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது சொல்றாரு, லூக்கா 24ஆம் அதிகாரத்துல 46வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள்ல என்னது? மருத்துவருந்து எழுந்திருக்கவும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப எமவூர் தீர்க்கதரிசி, அப்ப எமவூருக்கு போன சீசரங்கள் கூடவே தான் இயேசு போனார். ஆனா அவங்க என்ன பண்ண? பேசிக்கொண்டே போற, கூடவே இவரும் போறாரு. ஆனா போயிட்டு அங்க என்ன பண்றாரு? அப்பத்தை பிட்டு அவங்களுக்கு கொடுக்கும் போது சாயங்காலம் ஆயிடுச்சு, அங்கே தங்கியிருக்கும் போது இங்கே தங்குங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பத்தை பிட்டு அவங்களுக்கு கொடுத்த போது அவங்களுடைய கண்கள் தெளிவாயிச்சான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த சீசர்கள் என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, அப்ப தமது உயிர்த்தெழுதலை இயேசுவானவர் என்ன பண்ணாரு? முன்னறிவித்தார். மார்க் 10:32-34, லூக்கா 8ஆம் அதிகாரம் 31-34 வரைக்கும் இயேசு தம்முடைய உயிர்த்தெழுதலை குறித்து என்ன பண்ணார்? இயேசுவானவர் முன்னாடியே தீர்க்க தரிசனமா என்ன பண்ணாரு? அறிவிச்சதை குறித்து இங்க சொல்லப்படுது. ஆமென் சொல்லுங்க. மார்க் 12ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்கன்னா 26-27வது வசனத்துல வாசிக்கும் போது அந்த உயிர்த்தெழுதலை மனதுல வைத்து தேவன் பாத்தீங்கன்னா அங்க சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். மார்க் 12ஆம் அதிகாரம் 26-27. நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று நீங்க வாசிக்கவில்லையான்னு கேட்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபனுடைய தேவனா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஆண்டவர் மோசே கிட்ட பேசும்போது சொன்னது அந்த வார்த்தையை என்ன பண்றாரு? ஞாபகப்படுத்தி பேசுறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க மரித்து விடவில்லை, ஆனாலும் கூட அவங்க என்ன பண்ணாங்க? உயிருடன் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்பொழுது அந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் என்ன பண்றாங்கன்னா, அப்ப அந்த விண்ணரசை என்ன பண்றாங்க? அப்ப இப்ப நான் சுட்டி காட்டுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு சொல்லுகிறார். இங்க 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல மத்தேயுல வாசிக்கும் போது
மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ம் 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 ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, 4 எல்லைகளிலிருந்து வந்து என்ன பண்ணுவாங்களாம்? ஆபிரகாம், அப்ப ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு கூட வந்து என்ன பண்ணுவாங்களாம்? வந்திருப்பாங்கன்னு சொல்றார். ரோமருக்கு 6ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், நான் இனி பாவத்துக்கு இனி ஊழியம் சேவை செய்யாதபடிக்கு, பாவ சரீரம் ஒளிந்து போகும்படிக்கு, பழைய மனுஷன், ஆமென் சொல்லுங்க. நம்முடைய பழைய மனுஷன் வந்துட்டு எங்க அறையப்பட்டிருக்குது? அவரோடு கூட சிலுவையில அறையப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இனி பாவத்துக்கு இனி நம்ம சேவை செய்யக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதனால சொல்றாரு, ம் ம் ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவரோடு கூட நம்ம உடன்படிக்கை பண்ணும்போது, பாவத்துக்கு நம்ம மறிக்கும் போது ஆண்டவரோடு கூட நம்ம என்ன பண்ணிருக்கோம்? உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஞானஸ்தானத்தை வெறும் சடங்கு என்று சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைத்து விடக்கூடாது. அது இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினால தெளிக்கப்பட்ட அந்த, அதுதான் பேதுரு எழுதுறாரு. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21வது வசனம், அதுக்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது அப்ப நம்முடைய மாம்சத்தினுடைய அழுக்கை நீக்கிறதா இல்லாம, ஆமென் சொல்லுங்க. ஞானஸ்தானம் என்பது நல்மனச்சாட்சியின் உடன்படிக்கை. ஆமென் சொல்லுங்க. அந்த உடன்படிக்கை இருக்குது. அப்ப எபிரேயர் 9:14 நீங்க வாசித்தீங்கன்னா, அங்க இந்த ஞானஸ்தானத்தை குறித்து அங்க சொல்லப்படும் போது, எபிரேயர் ஆத்தன் எழுதுறாரு 9ஆம் அதிகாரம் 14வது வசனம், அப்ப நல்மனச்சாட்சியினுடைய உடன்படிக்கை அவரோடு கூட வந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை நமக்கு என்ன பண்ண சுட்டி காட்டாரு. அதனால சொல்றாரு, இங்க சொல்றாரு 9ஆம் அதிகாரத்துல 14வது வசனம், நித்திய ஆவினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம்னா அந்த இடத்துல சேவை, அதில் செய்வதற்கு செத்தகள் கிரிகளற, ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த சத்த கிரிகள் நீங்க நம்ம வந்து என்ன பண்ண சுத்திகரித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாது? ஞானஸ்தானத்தினுடைய உடன்படிக்கை குறித்து அங்க சொல்றாரு. அப்ப கிறிஸ்துனுடைய அந்த ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் 4வது வசனத்துல வாசிக்கும் போது அந்த கிறிஸ்துவனுடைய மரணத்தை குறித்து அங்க சொல்றாரு. வாசிக்கலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? அவருடைய மரணத்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஞானஸ்தானம் பெறப்பட்டிருக்கோம். அல்லேலூயா. அப்ப ஞானஸ்தானம் பெற்றதே நீங்க அறியாமல் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு 4வது வசனத்துல, ம் 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 ஆமென் சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துவனுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் ஆகியவற்றோடு கூட வந்துட்டு அடையாள பகுதி தான் நமக்கு இந்த ஞானஸ்தானத்தை தெளிவுபடுத்துகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க சர்ச்சு சாவி எங்க? அதை திறந்து விடுங்க. அதனால வந்து சொல்றாரு பாருங்க, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம், அவரோடு கூட நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? தண்ணியில முக்கும் போது அவரோடு கூட நம்ம அடக்கம் பண்ணப்பட்டதுக்கு அடையாளமா, நம்ம ஒருத்தரை வந்து செத்து போன உடனே குழியில் போய் புதைக்கிறத போல தண்ணியில முக்கும் போது நம்ம அடக்கம் பண்ணப்படுவதற்கு, கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணுவதற்கு அடையாளமா கர்த்தர் என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்குறாரு. ஆமென். அத சொல்றாரு. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ம் ம் எழுப்பின செயலில, ம் ம் ஆமென் சொல்லுங்க. அப்ப ஞானஸ்தானத்தினுடைய உடன்படிக்கை வந்து இதுதான். நம்ம அவரோடு கூட நம்ம வந்து சிலுவையில வந்துட்டு மரித்ததுக்கு அடையாளமா நம்ம தண்ணியில முக்கிறோம். மறுபடியும் எழும்பும் போது அவரோடு கூட அவர் எப்படி உயிரோடு எழுந்தாரோ அது போல அவருடைய ரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டு அப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம்? எழுந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வந்து அதாவது ரோமர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கும் போது ரோமர் 6ஆம் அதிகாரம் 11, அப்படியே நீங்களும், இந்த 6ஆம் அதிகாரம் அப்படியே வைங்க. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம்.
அப்படியே நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நாம் என்ன பண்ணிருக்கிறோம், பிழைத்திருக்கிறோம் என்று எண்ணி ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்ம பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி அப்படி நம்ம வாழ்வது தான் பாக்கியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அதான் 11வது வசனத்துல வாசிக்கும் போது சொல்றாரு, அப்ப பாவத்தின் மீது ஒரு வெற்றியை ஆண்டவர் என்ன பண்ணாரு, பெறுவதற்கு ஒரு வழியை ஆண்டவர் அங்க காண்பிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து முன்னர் நம்முடைய அப்ப உடல் உறுப்புகளை என்ன பண்ணாங்கன்னா அசுத்த செயல்களுக்கு ஈடுபட விட்டு விடாதது போல இப்பொழுது நம்ம நீதியும் புனிதமாகவும் நம்ம வாழ்வதற்காக நம்ம ஆண்டவர் என்ன பண்றாரு, அர்ப்பணிக்கிறதுக்காக சொல்றாரு. ரோமர் 6:19 வாசிக்கும் போது என்ன சொல்றாருன்னா 6ஆம் அதிகாரம் 19வது வசனம், உங்களுடைய மாம்சம் பலவீனத்தின் நிமித்தம் நான் பேசுகிறேன், அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே உங்களுடைய அவைகளை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும். அப்ப நம்ம முன்ன என்ன பண்ண அக்கிரமங்களுக்கும் அநியாயத்துக்கும் நம்ம என்ன பண்ண ஒப்பு கொடுத்திருந்தோம். இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்முடைய சரீர அவயங்களை நம்ம என்ன செய்யணும், நீதிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் ரோமர் 12:1 சொல்றாரு, அப்படி இருக்க சகோதரே நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு ஏற்ற ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறேன், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஏற்கனவே கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல கிடைத்த விட்ட அந்த வெற்றியை தொடங்குவது தான் கிறிஸ்தவனுடைய வெற்றி வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. நமக்கு அது எப்படின்னா அதை தான் கொலோசியர்ல எழுதுறாரு பவுல். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5 எழுதும் போது அங்க என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு அதிகாரங்களை முறிந்து கொண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையின் மேல வெற்றி சிறந்ததை போல கிறிஸ்தவர்களாகிய நாமும் அப்படி வெற்றி சிறந்தணும். அதான் 1 யோவான் 5ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் 5வது வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிக்கும் போது, தேவனால் பிறப்பதெல்லாம். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம தேவனால் நம்ம பிறந்திருக்கிறோம்னா அந்த உலகத்தை நம்ம ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அங்க கீழே 5வது வசனம் சொல்லுது, இயேசுவானவர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசுவை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் ரோமர் நிருபத்துல 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும் போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஆகையால் சகோதரரே, இன்னும் கொஞ்சம் சத்தமா படி, மாம்சத்தின் படி அப்ப மாம்சத்தின் படி பிழைத்தால் சாவீர்கள். சரீரத்தினுடைய ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். ஆமென் சொல்லுங்க. அப்ப சரீரத்தினுடைய இந்த கிரிகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அழிக்கணும். அப்படி அழிச்சாதான் நம்ம பிழைக்க முடியும்னு சொல்றார். அப்ப பாவ சுபாவம் நம்மிடத்திலிருந்து என்ன பண்ண வேற இருக்கப்படவில்லைன்னா நம்ம மறுபடியும் தேவனிடத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியாது, விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் ரோமர் 7:20 சொல்றாரு, இந்த மரண சரீரத்தின் நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்று சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல சொல்லப்படும் போது என்ன சொல்றாருன்னா, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாயும் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாயும். ஆமென் சொல்லுங்க. 14வது வசனம், நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிராமல் நீங்க கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம கிருபைக்கு கீழ்ப்பட்டிருந்தாங்கன்னா பாவம் நம்ம மேற்கொள்ளாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பின்னாடி இருக்கிறவங்களாம் வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனால்தான் 2 கொரிந்தியர் புத்தகத்துல வாசிக்கும் போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ள
அவருடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க இப்ப நான் என்ன சொன்ன சொல்லுங்க பாலாம். என்ன படிச்சோம் இப்ப பின்னாடி இருக்கிறவங்க? அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், அப்ப இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய முகத்தில் உள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டு. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் மாம்ச சரீரம் அழிக்கப்படும் போது நம்முடைய இருதயங்கள்ல ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் ரோமர் 12:2 வாசிக்கிறோம். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். 12:2 இந்த பிரபஞ்சம்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுதறியத்தக்கதாக. அப்போ உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய முகம் என்ன பண்ண, நம்முடைய மனம் புதிதாக மறுரூபத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த குற்ற உணர்வு என்ன பண்ண, தொலையணும். ஆமென் சொல்லுங்க. அப்பதான் குதூகலம் நம்முடைய வாழ்க்கையில வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த குற்ற உணர்வுகள் தூக்கி எறியணும். எரிஞ்சாதான் இந்த குதூகலமான நாள், இந்த உயிர்த்தெழுதல் நாள்ல ஆண்டவர் நமக்கு உயிர்த்தெழுதல் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் சொன்ன 1 கொரிந்தியர் 15 17வது வசனத்துல வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 15 17வது வசனம், கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் கூட எப்படிதான் இருந்திருக்கும்? வீணா இருந்திருக்குமே. இன்னும் நீங்கள் உங்க பாவங்கள் தான் இருந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த பாவத்துக்கே நம்ம என்ன பண்ணிருப்போம்? அடிமைகளா தாங்க இருந்திருப்போம். அதாவது எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்க தரிசனம் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பட்டின தேவன் இந்த கடைசி நாட்களிலே அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு திருவுளம் பட்டுகிறார். இவரை சர்வத்துக்கும், ஆமென் சொல்லுங்க, அவர் சர்வத்துக்கும், இந்த உலகம் முழுவதுக்கும் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு இந்த உலகங்களையும் உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகம் யார் மூலமா உண்டாச்சு? தேவனால தான். ஆமென் சொல்லுங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்துல அழகா சொல்றாரு, உலகம் அவர் மூலமா உண்டாச்சு. ஆனா உலகத்துல இருக்கிறவங்க உலகமோ என்ன பண்ணல, அவரை அறியவில்லை. ஆமென் சொல்லுங்க. அவர் எதுக்காக வந்தாரு? நமக்கு சொந்தமானதுனால இந்த உலகத்துக்கு வந்தாராம். ஆமென். சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளன்னு சொல்றாரு. அதனால நமக்கு சொந்தங்க அவர் தாங்க, நமக்கு ஆவிக்குரிய சொந்தம். ஆமென். இந்த சொந்தம் தாங்க கடைசி வரைக்கும் போகும். ஆமென் சொல்லுங்க. இந்த பூமிக்குரிய சொந்தமெல்லாம் பாதியில போட்டுக்கும். ஆனா அந்த சொந்தம் கடைசி வரைக்கும் நம்ம கைவிடாத சொந்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் சொல்றார், சொந்தமானதுனால நான் வந்தேன், சொந்தமானவர்களை என்னை ஏற்றுக்கொள்ளன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அதான் எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, அதே எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் போது, இவரோ இவர் எப்படி இருக்கிறாரா? என்றென்றைக்கும் மாறி போகாதவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. உலகம் மாறும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? 13:7 வாசிக்கிறோம் 8வது வசனத்துல, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென் சொல்லுங்க. அவர் எப்பொழுதும் மாறாதவரா இருக்கிறார். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. மாறி போகாத, அப்ப மாறி போகாத ஆசாரித்துவம் உள்ளவரா இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவர் எப்படி இருக்காரா? உயிரோடு இருக்கிறவராக. ஆமென் சொல்லுங்க. நம்ம முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவரா இருக்கிறார். அவர் எப்பொழுதும் உயிரோடு தான் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதான் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல கூட நீங்க படிச்சீங்கன்னா, பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல
மெய்யான கூடாரத்திலும் ஆமென் சொல்லுங்க. எப்பொழுதும் பிரதான ஆசாரியராகவே நமக்கு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதான் வெளிப்படுத்தல் புத்தகத்துல வாசிக்கிறோம். பிரகடனம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, பிரகடனம் 19ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல அவர் பிரதான ஆசாரியர் எப்பொழுதுமே இருக்காரு. அவர் எப்பொழுது இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அவர் உயிரோட இருக்கிறார். இங்க சொல்றாரு, அவர் பிரதான ஆசாரியரா இருக்கிற ஆண்டவர் என்ன பண்றாராம்? ராஜாத்திய ராஜா, கத்தாதி கத்தராதி கத்தர். ஆமென் சொல்லுங்க. அப்ப ராஜாத்தி ராஜாவாக, கத்தாதி கத்தராக இயேசு கிறிஸ்து ராஜாவாக மறுபடியும் திரும்பி வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் மரிச்சார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் போயிருக்கார். ஆனா மறுபடியும் என்ன பண்ணுவாரு? ராஜாத்தி ராஜாவாக திரும்ப வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் அப்போஸ்தலர் 2:16 வாசிக்கும் போது, 16 to 18 வரைக்கும் வாசிக்கும் போது, அவரை சேவிக்கும்படி நம்மையும் அவருடைய தீர்க்கதரிசிகளாகவும் ஆசாரியர்களாகவும் ராஜாக்களாகவும் கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நம்ம ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 16 to 18 படிங்க. உரை கட்டப்பட்டபடியே கடைசி நாட்களிலே உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஊற்றுவேன். அல்லேலூயா. அப்ப அவரை சேவிக்கும்படி நம்மையும் அவர் என்ன பண்றாரு? தீர்க்கதரிசிகளா கர்த்தர் அபிஷேகம் பண்ணு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. 18வது வசனம் 1 பேதுரு புத்தகத்துல நீங்க எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். அப்ப வந்து சொல்றாரு, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய, ஜீவனுள்ள கல் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்துல, அப்ப அவரிடத்துல சேர்கிறவர்களாகிய நீங்களும், அப்ப நம்மை பார்த்து சொல்றார், சேர்கிறவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை, அவர் ஜீவனுள்ள கல்லா இருக்கிறத போல அவருடைய பிள்ளைகளை எப்படி இருக்கணும்? ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் பலிகளை, ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. அங்க ஆண்டவர் நம்ம தீர்க்கதரிசிகளாகவும் வைப்பன்றார். அவரை சேவிக்கிறவர்களை தீர்க்கதரிசியாக வைப்பன்றாரு. இங்க ஆசாரிகளாகவும் வைப்பன்னு சொல்றாரு. 9வது வசனம் 10வது வசனம், நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து, நம்ம யார ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரா? புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியா. ஆமென் சொல்லுங்க. நாம் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென் சொல்லுங்க. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் சந்ததியாயும் ராஜரிக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ஆசாரியர்கள், ராஜாக்கள். அது என்ன சொல்றாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியாயும் சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. அங்க கீழே சொல்றாரு, முன்னே நீங்க அவருடைய ஜனமா இருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களா இருக்கிறீங்க. முன்னே நீங்க இறக்கம் பெறாதவங்களா இருந்தீங்க, இப்ப அவர் இடத்துல இறக்கம் பெற்றவங்களா நீங்க இருக்கீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ராஜாக்களாக, ஆசாரிகளாக, தீர்க்கதரிசிகளாக கர்த்தர் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? முன்குறிச்சு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வந்து சொன்னா, இப்படி இருக்கிறதுனால நம்ம பாவங்கள் எல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்? பாவமே அவிசுவாசம் தான். ஆமென் சொல்லுங்க. ஜனங்களுக்குள்ள இருக்கிற பாவத்துல பெரிய பாவம் எது? தேவன் மேல வச்சிருக்கிற அவிவிசுவாசம். ஆமென் சொல்லுங்க. அதெல்லாம் எடுத்து அதை நம்ம தூக்கி எறியணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்தது என்னதுன்னா, 2வது பொருளாசை. இந்த பொருளாசை வந்து பண ஆசை. அதை தான் சொல்றாரு 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கிறோம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவே அநேக வேதனாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்களே.
நீயோ தேவனுடைய மனுஷனே என்று சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தேவன் மேல நம்ம என்ன பண்ணோம்? பிரியப்படணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்து வந்துருப்பா மருத்துவருந்து எழுந்துராவிட்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா புதியான வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியாது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் காணப்படாது. ஆமேன்னு சொல்லுங்க. அதனால அவரை நம்ம விசுவாசிக்கும் போது பொருளாசை அல்ல, பொருளாசைகளுக்கு நம்ம அடிமைகளாய் நம்ம மாறிவிடாதபடிக்கு நம்ம ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு? நம்ம எழுப்பி தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் சம்பரராய் இருந்து அவர் நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்ம கனப்படுத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. அதான் கொலோசியருக்கு எழுதின நிருபத்துல 3ஆம் அதிகாரம் 1 3 வரைக்கும் வாசிக்கும் போது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், வாசிக்கலாம் அந்த வசனத்தை. எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரியாசல வீட்டிருக்கிற, ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க அப்ப கிறிஸ்துவோட கூட நம்ம உயிரோடு கூட நம்ம எழுந்தது உண்டானா, மரித்து நம்ம உயிரோடு எழுந்ததுன்னா அவர் வந்து எப்படி அப்படி வலது பரியாசத்துல உட்கார்ந்திருக்கிறவரையே நம்ம மேலானவைகளையே நம்ம நாடணும்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பூமிக்குரிய பொருளாசைகளை சார்ந்து இல்ல, மேலானவைகளை நாம் நாடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அங்க சொல்லிட்டு சொல்றாரு 3ஆவது வசனம் வரைக்கும் வாசிங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம மரிச்சிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா நம்ம உள்ளான ஜீவித்துல நம்ம மரிச்சு போன அந்த அந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்த அந்த காரியம் வந்து என்ன பண்ணிச்சு? மரிச்சு போயிருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. நீங்கள் முன்னே நீங்கள் கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணீங்க? மரிச்சீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள்ள என்ன பண்ணிருக்குது? இன்னைக்கு மறந்து காணப்படுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்துல வாசிக்கும் போது அதான் அப்ப வந்து சொல்றாரு, அப்ப பொருளாசை என்றால் என்னன்றா அங்க சொல்றாரு பாருங்க. 1 அதிகாரம் 19ஆவது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, அப்ப சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நம்ம என்ன செய்யக்கூடாது? கிறிஸ்துவ மேல நம்பிக்கையுள்ளவர்களா இருக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப வந்துட்டு அந்த இம்மைக்காக மாத்திரம் அவர் மேல நம்ம நம்பிக்கை வச்சீங்கன்னா அது பரிதபிக்கப்பட்டவங்களா நம்மளுடைய வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இவ்வுலக வாழ்க்கைக்காக அல்ல, கிறிஸ்துவின் மீது நம்ம எப்பொழுதும் விசுவாசமாய் நம்ம வந்து என்ன பண்ணோம்? மேலானவைகளையே நம்ம தேடிக்கொண்டிருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப பூலோக சிந்தைக்கு எதிராக விண்ணக சிந்தையை நம்ம வந்து என்ன பண்ணணும்? கூட்டிக் கொண்டே இருப்பதுதான் இந்த ஈஸ்டர். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதான் உண்மையான ஈஸ்டர். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் பண்டிகை. அதுதான் அந்த திருநாள், இந்த நாள். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப வந்து இப்ப நான் எப்பொழுதும் அவரோடு கூட என்ன பண்ணோம்? அவரை நோக்கி நம்ம பார்த்து கொண்டே இருக்கணும். அவரோடு கூட நெருங்கி கொண்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதான் லோக்கா புத்தகத்துல 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 14ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அப்ப அங்க என்ன சொல்றாருன்னா வாசிக்கலாம். அன்றியும் அவர் எதுக்கு? விருந்துக்கு தம்மை அழைத்தவரை நோக்கி, நீ பகல் விருந்தாவது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரை ஆகிலும் உன் பந்த ஜனங்களை ஆகிலும் அப்ப ஐஸ்வர்யங்களை ஆகிலும் அவங்க அயலகத்தால் இருந்தாலும் சரி அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அங்க பதிலுக்கு பதில் இப்ப எல்லாமே என்ன பண்றாங்க? ஒரு கல்யாண காட்சி இருந்தாலும் எதா இருந்தாலும் என்ன பண்றாங்க? நீங்க என்ன பண்ணீங்க அதை அவங்க பண்றாங்க. இதுதான் அங்க நடந்துக்குது. அதுதான் அவர் சொல்றாரு. அதுக்கு பதிலுக்கு பதில் செய்வாங்க. வாயிலகத்தாரு, உன் சொந்தக்காரங்க எல்லாம் அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, இப்ப ஐஸ்வர்யவான்கள் பணக்காரன் எல்லாரையும் நீ எந்த செய்யறே அதை அவங்களும் செய்வாங்க. அதுக்கு அந்த ஆகாரத்துக்காக சாப்பாட்டுக்காக நீ அழைக்காதுன்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஒரு விருந்து வைக்கிறோம்னா இவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ண கனம் பண்ணணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது இது என்னைக்கெல்லாம் நம்ம செய்யறோமோ அன்னைக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் அந்த பண்டிகை நம்ம கொண்டாடினே இருப்போம். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு கூட போய் உங்களால முடிஞ்சதை வந்து என்ன பண்ணுங்க, யாருக்காகிலும் வந்து என்ன பண்ணுங்க, அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு ஆகிலும் என்ன பண்ணுங்க, உங்க ஆகாரத்தை அந்த ஊனர்கள் சப்பானிகளுக்கு முடவர்களுக்கு குருடர்களுக்கு அப்படி ஏதாவது செய்யுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுதல்ல நமக்கு பாக்கியம் வந்து என்ன பண்ண திரளா அந்த பலன் நமக்கு கிடைக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நம்மை அவரோடு கூட இன்னும் நெருக்கமான உறவை கொண்டாடுகிறது தான் இந்த உண்மையான ஈஸ்டர். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தொடக்கத்துல தாவீது அப்ப வந்து சீடரை வந்துட்டு என்ன பண்றாரு, அவருடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, தம்முடைய சீசர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து என்ன பண்ற தொடக்கத்துல சீடர்கள் சொல்லி அழைச்சாரு. ஆமே.
ரெண்டாவது வந்து பின்னாடி கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்துல பாத்தீங்கன்னா பாஞ்சில வாசித்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அவங்களை வந்துட்டு அப்ப வந்து இங்க என்ன சொல்றாருன்னா நண்பர்கள் சொல்றாரு. ஆமே. அதே வந்து பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா யோவான் 20:17 வாசித்தீங்கன்னா அங்க வந்து என்ன சொல்றாருன்னா சகோதரர் என்று சொல்றாரு. ஆமே. அல்லேலூயா. சீடர்னு சொன்னவங்களை அப்படி அழைக்கிறார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்கள்னு அழைக்கிறார். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சகோதரர்கள் என்று சொல்லி அவங்களை என்ன பண்ண கூப்பிட்டு அவர் தொடங்குறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்பனா எந்த அளவுக்கு உறவுகள் பாருங்க, நம்ம கிட்ட வந்து எந்த அளவுக்கு உறவு வைக்கிறாரு பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க எப்பயுமே பாருங்க, ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் ஒரு சார் வாங்க மேடம் சொல்லுங்க மேடம் அப்படி சொல்றதுக்கும் சார்னு சொல்லி கூப்பிடுறதுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கும் நீங்க வந்து அண்ணா வாங்கண்ணா அண்ணான்ற முறையில அந்த அன்பு பாசத்துல வாங்க பிரதர் அப்படின்ற பாசத்துல கூப்பிட்டு போய் பாருங்க, அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அல்லேலூயா. சார் மேடம்னா அப்படியே தான் இருப்பீங்க, தூரமா தான். ஆனா நீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படி சொல்லும் போது அவங்க கிட்ட நெருங்கிறீங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி இயேசுனார் வந்து என்ன பண்றாருன்னா சீடர்கள் சொன்னாரு, நண்பர்கள் சொன்னாரு, இப்போ வந்து சொல்றாரு உயிர்த்தெழுந்த பிறகு என் சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எபிரேயர் 2ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் நம்ம எல்லாரும் யாரால உண்டாயிருக்கிறோம்? ஒரே ஒருத்தர், அவரால் தான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. முடிவாக ஆண்டவர் வந்து சீடராக, நண்பனாக, சகோதரராக இப்படி வந்து பங்குள்ளவர்களாக கர்த்தர் அப்படி மாற்றினவரே ரோமர் 7ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா பவுல் அங்க எழுதும் போது என்ன சொல்றாருன்னா எப்படி நம்மளை ஆண்டவர் அழைக்கிறாராம், வாசிக்கலாம். அப்படி போல என் சகோதரே எழுந்த கனி கொடுக்கும்படிக்கு கிறிஸ்துவின் சரீரத்தினாலே இப்ப முடிவாக இப்ப என்ன சொல்றாருன்னா அப்ப வந்து முன்ன அப்படி இருந்தோம் நம்ம. இப்ப வந்து ஒரு மனவாட்டியை போல கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, நம்மளை வந்து உருவாக்கிட்டுக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அவர் மனவாளன், நம்ம மனவாட்டி. ஆமேன்னு சொல்லுங்க. அதான் 2 கொரிந்தியர் புத்தகத்துல 11:2வது வசனத்துல வாசித்தீங்கன்னா பவுல் அங்க சொல்லும்போது சொல்றாரு, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் ஆமென் சொல்லுங்க. அப்ப பவுல் வந்து இங்க சொல்றாரு கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்ப கற்புள்ள ஒரு வாழ்க்கையா நம்ம மனவாட்டியா மணமகளா நம்ம வந்து என்ன பண்ணோம், அவர் மணவாளன் மனவாட்டியை போல நம்ம வந்து மணமகளா நம்ம என்ன பண்ணோம், அவருக்கு முன்னாடி கற்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், வாழணும்னு சொல்லி சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது 25 27 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா அங்க வந்து என்ன சொல்றேன்னா 25ஆவது வசனத்துல இருந்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 27 வரைக்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக. அப்ப மகிமுள்ள சபையாக சபை யாரு? நான் தான், நாம் தான். ஆமென் சொல்லுங்க. பின்னாடி வாயை திறந்து சொல்லுங்க. அப்ப சபை யாரு? நான் தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவர் சொல்றாரு சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு. அது எப்படி சபை எப்படி இருக்கணும்? பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமுள்ள ஒரு சபையாக அவருக்கு முன்னாடி நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். 27வது வசனம். அப்படியே புருஷர்களும் தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம அப்படி ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு ஒப்பனையா வந்து என்ன பண்றாரு, சபையை ஒப்பிட்டு சொல்றாரு. அப்ப நாமளும் வந்து என்ன பண்ணோம்,
அன்பு செலுத்தணும்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. புருஷன் மனைவிடத்துல அன்பு செலுத்துறது போல அப்படி நம்ம அன்பு செலுத்தணும்னு சொல்றார். ஆமென். அப்ப கிறிஸ்து சபையில என்ன பண்ணிருக்காரு? அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிற கிறிஸ்து ஒரே கணவனுக்கு ஒப்பு கொடுக்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கற்புள்ள கன்னிகையாக நம்ம மனவாட்டியா நம்ம என்ன பண்ண அவருக்கு இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாரு. ஆமென், அல்லேலூயா. அப்ப மரித்தோர்ந்து எழுப்பப்பட்ட நாம் அவருக்கு என்ன பண்ணோம்? மனமுடிக்கப்படுகிறவர்களா நம்ம காணப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின் படி கடைசியா முடிக்கிறோம். 24ஆம் அதிகாரம் 46வது வசனம் 47வது வசனத்தில் சொல்லப்படும் போது இங்க சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 45வது வசனம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி எழுதிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோர்ந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து பாடுபடும் 3ஆம் நாள்ல மரித்தோர்ந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டியதா இருந்ததுன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அங்க சொல்றாரு 24ஆம் அதிகாரம் 47வது வசனத்துல வாசிக்கும் போது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப மனம் திரும்பலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்துக்கும் அவருடைய நாமத்தை என்ன பண்ண போய் பிரசங்கிக்கணும். இயேசு உயிர்த்தெழுந்தார்ன்ற அந்த சாட்சியே நம்ம சொல்லணும்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. இதை நம்ம கட்டளையா ஆண்டு சொல்லியிருக்காரு. நம்ம அதை நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம்? நம் பெற்ற என்பதை மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லணும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி என்ன பண்ண சொல்லிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கே நீங்க என்ன பண்ணணும்? எத்தனை பேருக்கு என்ன பண்ணுங்க? ஏசப்பா உயிரோடு எழுந்திருக்கான்றது யார் சாட்சிங்க? நம்பல நான். அல்லேலூயா. அப்படி போய் அப்ப நீங்க சாட்சினா போய் சொல்லுங்க. ஆமென். அப்ப நீங்கள் இவைகளுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண? 48வது வசனம், நீங்கள் இவைகளுக்கெல்லாம் நீங்க சாட்சிகளா இருக்கிறீர்கள் சொன்னார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஜெபாலயங்கள்ல வேதம் சொல்லுது. அப்ப பவுல் போயினா அப்ப சந்த வெளிகள்ல ஜெபாலயங்கள்ல அப்ப ஆளுநர் போயினா அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஆளுநர் பெலிக்ஸ், அகிரிப்பா ராஜா அப்ப இப்படி அநேக மக்களுக்கு என்ன பண்ணாரு? இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவன் உள்ளவராய் சாட்சியா என்ன பண்ணாரு? எழுந்தார் என்பதற்கு பவுல் என்ன பண்றாரு? அங்கெல்லாம் போய் சாட்சி கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் யோத மார்க்கத்துக்கு மாத்திரமல்ல, புறஜாதிகள் இடத்துலயும் போய் என்ன பண்ணாரு? சாட்சியாக அறிவிச்சார். இயேசுவினுடைய மரணம் உயிர்த்தெழுதல் என்ன பண்ணாரு? அந்த காரியத்தை தவிர என்ன பண்ண வேறு ஒன்றை அவர் என்ன பண்ணல. பவுலுடைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா ரோமர்ல இருந்து எபிரேயர் வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா பவுல முழுக்க அவர் இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி தான் அதிகமா அவர் என்ன பண்றாரு? சொல்லிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்ப உறுதியா சொல்றாரு. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 22 23வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் தேவனுடைய அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னே சொன்னபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது என்று மரித்தோர் உயிர்த்தெழுதலில். அப்ப முதல்ல மரிச்சவர்களை உயிரோடு இழந்ததுல முதல்ல யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்ல. முதல்வரானவர் யாரு? இயேசு. ஆமென். சொல்லி 23வது வசனம். சுய ஜனங் அந்நிய ஜனங்களுக்கும் வேற ஒன்னையும் நான் சொல்லல. ஆமென் சொல்லுங்க. அப்ப பவுல் அதுதான் அதிகமா என்ன பண்ணாரு? பறைசாட்டி கொண்டே இருந்தார். இங்க கவனிங்க. அப்போ சொன்னா அப்படி இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை அதிகமா மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து என்ன பண்ணாரு? சொன்னார். ஆமென். இயேசு கிறிஸ்து முதல்ல பார்த்த உயிர்த்தெழுதல்ல யார் முதல்ல பார்த்தவங்க? தரிசனம் பார்த்தவங்க
மகதலேனா மரியாள், வெறும் மரியாள் இல்ல, மகதலேனா மரியாள். ஆமென் சொல்லுங்க. மார்க் 9ஆம் அதிகாரத்தை அந்த 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்றாரு, மகதலேனா மரியாளுக்கு தான் முதல்ல ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணாரு, தரிசனமானார். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பிறகு அவர் போய் சொன்னதை வந்து என்ன பண்ணாங்க, போய் சீசர்களுக்கு சொன்னாங்க. சீசர்களுக்கு சொன்னதை அவங்க நம்பல. பேதுரு ஓடி என்ன பண்ணார், அவரும் பார்த்தார். ஆமென் சொல்லுங்க. எம்மாவூருக்கு சீசர்களுக்கு வந்து 2 பேருக்கு ஆண்டவர் தரிசனமானார். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பிறகு 11 பேர் வந்து என்ன பண்ணாங்க, கூட்டப்பட்டிருந்த அந்த வீட்டுக்குள்ள இயேசு போய் என்ன பண்ணாரு, அவங்க காத்திருக்கும் போது, என்ன பயத்துல அலறி கொண்டிருக்கும் போது, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமென் சொல்லுங்க. இயேசு உயிரோடு எழுந்து இன்றைக்கு அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாம் உயிரோடு எழுந்திருக்கிறத ஏற்கனவே என்ன பண்ணாரு, வேதத்துல 3 பேர் அவர் ஊழியத்து நாட்கள 3 வருஷம் ஊழியத்துல நாயனூர் விதவனுடைய மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஜெபாலய தலைவனாகிய எவீருடைய மகளை வந்து 12 வயசு பெண்ணை வந்து என்ன பண்ணார், மரிச்சவள உயிரோடு எழுப்பி கொண்டு வச்சார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப வந்து 3வது யோவான் 11ஆம் அதிகாரத்துல மரியாளுடைய சகோதரனாகிய லாசருவை கர்த்தராகிய தேவன் என்ன பண்ணாரு, மரிச்சவனை உயிரோடு 4 நாள் கழிச்சு எழுப்பி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் தன்னை உயிரோடு அவர் மரிச்சு உயிரோடு எழுந்திருப்பதற்கு அடையாளமாக முன்னாடியே என்ன பண்ணாரு, இந்த வல்லமைகள் எல்லாம் வெளிப்படுத்தி காண்பிச்சார். ஆமென் சொல்லுங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்துல சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை காட்டிலும் பெரிதானவைகளை செய்வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், சாட்சி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இதை விசுவாசித்த பேதுரு வந்து என்ன பண்ணாரு, செத்து போன இயேசு கிறிஸ்து மரிச்சு உயிரோடு எழுந்து போயிட்டார், பரமேறி போயிட்டார். போயிட்டு பிறகு அவருடைய விசுவாசித்த பேதுரு வந்து என்ன பண்ணாரு, தபித்தாள் என்ற தொற்கால், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல யோப்பா பட்டணத்துல இருந்த அந்த தபித்தாள் என்ற தொற்பால் வந்துட்டு என்ன பண்ண, தான தர்மங்களை நற்கிரிகளை செய்த சீசியா இருந்தா. அவன் மரிச்சு போன பிறகு பேதுருவை அழைச்சி, பேதுரு மேல் வீட்டார்ல போய் அவளுக்காக ஜெபிக்கும் போது அவளை உயிரோடு எழுப்பிச்சு அவங்களுக்கு காண்பிச்சார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல்ல அவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவோட கூட இல்ல, அந்த நேரடியா இவங்க எல்லாம் பார்த்தவங்க சீசர்கள் எல்லாம், ஆனா பார்க்காதையே தேவனுடைய வல்லமையே தரிசனத்தை வெளிப்பாடுகள் எல்லாம் பெற்றுக்கொண்டு அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் தான் பவுல். ஆமென் சொல்லுங்க. சவுலா இருந்த பவுல் வந்துட்டு என்ன பண்றாரு, கடைசியாக அவருடைய ஊழியத்துல வந்து ஒரு நாள் அவர் ஊழியத்துல ராம் முழுவதும் என்ன பண்றாரு, அடுத்த பிரயாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்றாரு, பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். மேல் மாடியில அப்படி வந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கும் போது அந்த ஜன்னல் ஓரத்துல ஒரு வாலிபன் உட்கார்ந்து ஐத்துகை என்ற ஒரு வாலிபன் என்ன பண்ண, கேட்டே அந்த தூக்க கலையில என்ன பண்ணான், மேலந்து விழுந்து கீழே செத்தே போயிட்டான். ஆமென். அவனை பவுல் போய் என்னடா நம்மளுடைய பிரயாணத்துக்கு தடையா இருக்குன்னு சொல்லி அவன் மேல விழுந்து என்ன பண்ணாரு, அவனை போய் அவனுக்காக ஜெபிக்கும் போது அவன் உயிர் இவனுக்குள்ள வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஐத்திகை அவன் கர்த்தர் உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டின் காலத்துல தீர்க்கதரிசியா இருந்த எலியாவையும் வந்துட்டு என்ன பண்ணார், எலியா வந்துட்டு சாரிபாத் விதவனுடைய வீட்டுல போயிருந்தார். அங்க இருக்கும் போது அவனுடைய மகனே சேர்த்து போயிட்டான். ஆனா அவனுடைய மகனை உயிர்ப்பித்து கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அவரை பின்பற்றி வந்த எலிசா பாருங்க, இங்க இயேசுவை பின்பற்றின சீசர்களாகிய பேதுரும் அப்ப பவுலும் வந்து என்ன பண்ணாங்க, இந்த அற்புதத்தை செஞ்சாங்க விசுவாசத்தினால. அங்க எலியாவை பின்பற்றின எலிசா பாருங்க அவர் வந்து சூனேமேலனுடைய மகன் செத்து போயிட்டான். அவனை உயிரோட எலிசா என்ன பண்ண, உயிர்ப்பித்து கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் அந்த உயிர்த்தெழுதலில் அவர் பங்குள்ளவர் என்பதை இன்றைக்கு அவர் நிரூபித்து காண்பிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இதுதான் கொண்டாட்டம். ஆமென் சொல்லுங்க. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1 கொரிந்தியர் 15:55 வாசிக்கிறோம், மரணத்தை அவர் ஜெயித்தவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் அவர் சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அவர் வெற்றி முழக்கம் விட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே மரணத்திலையும் பாதாளத்தையும் ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். ஆகவே மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று வெற்றி முழக்கம் விடுகிறார். சத்ருவை ஜெயித்து உயிர்த்தெழுந்தார். ஆமென் சொல்லுங்க. சத்ருடைய வல்லமைகள் மேல அவர் அதிகாரம் பெற்றவராய் மாறினார். ஆமென் சொல்லுங்க. ஆதாம் ஏவாளுக்குள்ளே மரித்து கிடந்த நாம் மரிச்சு கிடந்த நம்மை ஆண்டவர் என்ன பண்ண, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நம்மை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் வந்துட்டு யோபு புத்தகத்துல வாசிக்கும் போது அந்த யோபு வந்து பல பாடுகளை அனுபவிச்சு கொண்டிருந்தாலும், அநேக வேதனை அனுபவிச்சிருந்தாலும், தன்னுடைய அநேக குடும்பத்துல எல்லாம் அநேக செல்வங்களை இழந்தாலும், பிள்ளைகள் எல்லாம் இழந்தாலும் கூட அவருக்கு ஒரு வெளிப்பாடு ஆண்டு கொடுத்தார். அவர் யோபு 19:25 வாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
ஆமென் சொல்லுங்க. அப்ப மீட்பர் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மளுக்கு மீட்கிறவர், ரட்சிக்கிறவர், ஆகவே விடுவிக்கிறவர், பாதுகாக்கிறவர், நம்முடைய பாவ சரீரத்துல கடந்த நம்மை மீட்டெடுக்கிறவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப சாத்தானுடைய கோர பிடியில வந்துட்டு கடந்த நம்மை பாதாளத்திலிருந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு, அந்த அக்கினியிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே பாவத்திலிருந்து நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். ஆகவே நோயிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு நம்ம ரட்சித்திருக்கிறார். சாபத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்ம ரட்சித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவர் உயிர்த்தெழுதல பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நம்ம இன்றைக்கு நம்ம கர்த்தர் மாற்றியிருக்கிறார். ஆமென். அவரை நம்ம விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், உயிர்த்தெழுந்தார் இயேசு ஜெயத்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் ஜெயத்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், வானத்தின் சேனைகள் துதித்திடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எல்லாம் வாயை திறந்து பாடுவோமா? மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, உயிர்த்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை இனியும் மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தான். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதலின் நாட்கள்ல உடைய வார்த்தைகளை நீர் ஆண்டவரே துதிக்கிறோம். அநேக சாட்சிகள் மூலியமாய், அநேக வேத வாக்கியங்கள் மூலியமாய் ஆண்டவரே துதிக்கிறோம். நீர் சொன்னபடியே ஆண்டவரே 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 மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்ன நம்முடைய வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் தியானிக்க கற்றுக் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் இனியும் ஆண்டவரே பாவத்துக்கு நாங்கள் சேவை செய்யாதபடிக்கு ஆண்டவரே துதிக்கிறோம். அதுகளுக்கு நாங்கள் அடிமையாய் போய்விடாதபடிக்கு நீர் ஆண்டவரேக்கு நீதியை தரித்து பரிசுத்தமாய் வாழ்ந்த உமக்காக நீர் எழுந்து ஆண்டவரே கர்த்தாவே துதிக்கிறோம். நீர் எப்படி மரிச்சு உயிரோடு எழுந்தீங்களோ அதே போல அந்த உயிர்த்தெழுதல நாங்களும் பங்குள்ளவர்களாய் நீர் எங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், எங்களை ராஜாக்களாக, ஆசாரிய கூட்டமாக, ஆண்டவரே எங்களுடைய பரிசுத்த ஜாதியாக ஆண்டவரே துதிக்கிற உம்முடைய ஜனமாகவே நீர் எங்களை தெரிந்து கொண்டு அழைத்து நீங்க இவ்வட்டமாய் நீ வழிநடத்தி வருகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உடைய பிறப்பின் நற்செய்தி ஆண்டவரே துதிக்கிறோம். நாங்களும் சீடர்களும் தேவ தூதர்களும் ஆண்டவரே எனக்கு சாட்சி கொடுத்ததே போல நாங்களும் ஆண்டவரே நீர் உயிரோடு இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் ஆண்டவரே, அந்த உயிர் உள்ள இந்த சாட்சியை நாங்களும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே அதை நாங்கள் மற்றவர்களுக்கு போய் உடைய அன்பை நாங்கள் சொல்ல எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த பண்டிகை நாட்கள்ல வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர்பராய் கறந்தோட்டு நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம், தாமே சோத்திரிக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் இந்த நாட்கள்ல இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிற எல்லா ஆலய ஆராதனைகளிலும் எல்லா ஆண்டவரே தேவ பிள்ளைகளையும் நீங்க ஆண்டவரே அவங்க மூலமாக நீங்க பரலோகம் சந்தோஷப்படுகிறதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகளை எல்லாம் ஒளிந்து போன எல்லாம் புதிதான என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே புதிய ஜீவனை
ஆண்டவரை பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரை பூமிக்குரியவர்களே அல்ல மேலானவர்களே நாங்கள் நாட உம்மோடு கூட எப்பொழுதும் நாங்கள் நெருக்கமான உறவு ஐக்கியத்தை வைத்து உம்மை அதிகமாக நாங்கள் சிநேகிக்க நீர் எங்களுக்கு ஒவ்வொருக்கும் கிருபை தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்க கிருபை செய்ய நாமத்தை மையப்படுத்தும். மரித்த ஆண்டவரை துதிக்கிறோம். உயிரோடு இழந்த எங்கள் தேவனுடைய வல்லமை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் பலவீனப்பட்டு வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய பலத்தால நீங்க இடைக்கட்டி கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய உன்னத பலனை ஒவ்வொருவருக்கும் நீர் கட்டிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி கிரியை செய்து தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டவரை துதிக்கிறோம். கடந்த 40 நாட்களாய் உம்முடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதலுக்கும் நீங்க பதில் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை துதிக்கிறோம். வார்த்தையை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை துதிக்கிறோம். தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அர்ப்பணிச்சு ஆண்டவரை துதிக்கிறோம். ஆண்டவரே ஒரு புதிய ஜீவன் உள்ளவர்களாய் ஆண்டவரே ஒரு புதிய மார்க்கத்துக்குள்ளே ஆண்டவரை பிரவேசிக்கிறவர்களாய் உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரும் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியனும் ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டபடியே ஆண்டவரே நீ ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தராக நீங்க வரும்போது ஆண்டவரே குற்றமற்ற மனச்சாட்சியோடவர்களாய் ஆண்டவரை துதிக்கிறோம். மாசற்றவர்களாய் விளையாடப்பட்ட ஆண்டவரை கத்தாவை துதிக்கிறோம். கத்தாவை துதிக்கிறோம். ஆண்டவரை பரிசுத்த ஜாதியாக கரைதரை அற்ற பரிசுத்தவர்களாய் ஆண்டவரை உமக்கு முன்பாக நிலைநிறுத்துவதற்கு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் தகுதி உள்ள பாத்திரங்களாய் நீர் மணிந்து கொள்ளும்படி உருவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிரியை செய்து தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. சமாதானத்தின் ஆவியானவர் தாமே நீங்க சமாதானப்படுத்தி காத்துக்கொள்ள முடியாது வேண்டிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு ரத்தத்தால் ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நோய்கள் தீருது, தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் இயேசு சுகமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் இயேசு சுகமாக்குவார். என் ஆயுதம் விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், மகிமையை கண்டிடுவோம். வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. வல்லமைகள் குறைந்து போகவில்லை, மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் நடக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.